ஒவ்வொரு ஜாப்புக்கும் என்னென்ன மாதிரியான வேலைகள் நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஜாப்ஸ்ல நான் ஃபர்ஸ்ட் டேட்டா அனலிஸ்டா போகட்டுமா, டேட்டா அனலிஸ்டா போகிறதுக்கு டேட்டா சயின்ஸ் மட்டும் கத்துக்கட்டுமா, அனலிஸ்டுக்கும் டேட்டா சயின்டிஸ்டுக்கும் என்ன மேம் டிஃபரன்ஸ், லேர்னிங் டீப் லேர்னிங் அதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் இந்த வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறமா நான் கத்துக்கிறேன், டேட்டா சயின்டிஸ்டா போகிறதுக்கும் டேட்டா சயின்ஸ் வரைக்கும் கத்துக்கிட்டா நான் போதுமா. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா, அதில் நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டீங்கன்னா, நீங்கள் எந்தெந்த மாதிரியான ஜாப் ரோல்ஸ்க்கு போகலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் உங்களுக்காக நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. லாஸ்ட் வீடியோவில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் கோர்ஸ்க்கான கம்ப்ளீட் ரோட் மேப் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் அதை பார்க்கலைன்னா பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நீங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா, நீங்க அஸ் அ மிஷின் லேர்னிங் இன்ஜினியரா போகலாம், ஏஐ இன்ஜினியரா போகலாம், என்எல்பி இன்ஜினியரா போகலாம், டைம் சீரீஸ் அனலிஸ்டா போகலாம், டேட்டா சயின்டிஸ்டா போகலாம், டேட்டா அனலிஸ்டா போகலாம், பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் போகலாம், பிசினஸ் அனலிஸ்டா போகலாம். இந்த மாதிரி ஏஐ பேஸ்ல இருக்கக்கூடிய எல்லா ஜாப்ஸ்க்குமே போகலாம். பிளஸ் டேட்டா சயின்டிஸ்டாவும் நீங்க போகலாம். நீங்க கேட்கலாம் மேம், அப்போ ஒவ்வொரு ஜாப்புக்கும் என்னென்ன மாதிரியான வேலைகள் நம்மளுக்கு கொடுப்பாங்க மேம், அப்போ இவ்வளோ ஜாப்ஸ்ல நான் ஃபர்ஸ்ட் டேட்டா அனலிஸ்டா போகட்டுமா, டேட்டா அனலிஸ்டா போகிறதுக்கு டேட்டா சயின்ஸ் மட்டும் கத்துக்கட்டுமா, நான் மிஷின் லேர்னிங் டீப் லேர்னிங் அதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் இந்த வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறமா நான் கத்துக்கிறேன், டேட்டா சயின்டிஸ்டா போகிறதுக்கும் டேட்டா சயின்ஸ் வரைக்கும் கத்துக்கிட்டா நான் போதுமா, டேட்டா அனலிஸ்டுக்கும் டேட்டா சயின்டிஸ்டுக்கும் என்ன மேம் டிஃபரன்ஸ், ஏஐ இன்ஜினியர் என்ன பண்ணுவாங்க, பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணுவாங்க, இது மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்கும். நான் உங்களுக்கு ரொம்ப இதுவா நான் கிளாரிஃபை பண்றேன். நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு தம்ப் ரூல் சொல்லி கொடுக்க போறேன். இதுல மொத்தம் 4 டைப்ஸ் ஆஃப் கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. ஒருத்தவங்க எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஐடி ப்ரொஃபஷனல், ஆல்ரெடி நான் ஒரு கோர்ல ஒரு 10 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு பக்கம். இன்னொன்னு எக்ஸ்பீரியன்ஸ்ட் நான் ஐடி கேண்டிடேட்ஸ், அதாவது நான் மெக்கானிக்கல்ல இருக்கேன் மேம், சிவில்ல இருக்கேன் மேம், எனக்கு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, 8 இருக்கு, 5 இருக்கு, எனக்கு அதுல தான் என்னோட கோர் எக்ஸ்பர்டைஸ் இருக்கு அப்படின்னு இருக்கிறவங்க. இன்னொரு தேர்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷரர்ஸ், ஜாப் சீக்கர்ஸ், கரியர் ரீஸ்டார்ட், இந்த மாதிரி. ஸோ நான் இந்த 3 பேருக்கும் எப்படி என்னென்ன மாதிரியான டிரான்சிஷன் லெவல் பண்ணி நீங்க ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ்குள்ள போகலாம் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அந்த 3 டைப்ஸ் ஆஃப் பீப்புள்ல நான் ஃபர்ஸ்ட் சொல்ல போறேன் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் பத்தி. இப்போ எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஐடி ப்ரொஃபஷனல் ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ்குள்ள கம்ப்ளீட்டா நீங்க போகணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு 2 லெவல் ஆஃப் டிரான்சிஷன் இருக்குங்க. அதாவது உங்களோட எக்ஸிஸ்டிங் கோர்ல நீங்க என்னென்னலாம் படிச்சுட்டு வந்திருக்கீங்க, அதாவது ஒர்க் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு என்ன ஸ்கில் செட் இருக்குன்னு பார்த்துட்டு அதோட ஏஐ இன்டெகிரேட் பண்ண முடியுமான்னு தெரிஞ்சுட்டு அதோட பாசிபிலிட்டிஸ் பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். அது ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டிரான்சிஷன்ல ஒரு பாகமா நீங்க அதில் ஒர்க் பண்றத நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேட்டாஸ் எடுத்து அனலைஸ் பண்ற மாதிரி, டேஷ்போர்ட் கிரியேட் பண்ற மாதிரி அதுல தான் நீங்க உங்களோட ஃபர்ஸ்ட் இதை கொண்டு வரணும். சரிங்களா? அதுக்கப்புறமா தான் அதுல கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் நீங்க டேட்டா சயின்டிஸ்ட் பொசிஷன், அதுக்கப்புறம் ஏஐ இன்ஜினியருக்கு முழுசா கன்வெர்ட் ஆக முடியும். சரிங்களா? ஸோ மேம், இப்போ எனக்கு நிறைய டவுட் இருக்கேன், நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்கேஸ் நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஐடி ப்ரொஃபஷனலா இருக்கிறீங்கன்னா, நான் ஒரு 2 hours வெபினார் கண்டக்ட் பண்றேன். மறக்காம அந்த வெபினார் பாருங்க. அந்த வெபினாரோட எண்டில் என் கூட 1-to-1 கால் புக் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். அதுல உங்களுக்கான பிளான் ஆஃப் அட்டாக், உங்களுக்கான கஸ்டமைஸ்ட் கரியர் பாத் நான் கொடுக்குறேன். சரிங்களா? செகண்ட் கேட்டகரி யாருன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டு நான் ஐடி, அதாவது மேம் நான் சிவில்ல, மெக்கானிக்கல்ல, அதுக்கப்புறமா லைக் உங்களுக்கு தெரியும்ல நான் ஐடியில் இருக்கிறீங்கன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் 2 லெவல் ஆஃப் டிரான்சிஷன் இருக்குது. எடுத்த உடனே ஐடிக்குள்ளேயோ இதுக்குள்ளேயோ போக முடியாது. ஏன்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, 7 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அதுவும் இன்னொரு கோரில் இருக்கீங்கன்ற போது அதோட நாலேஜ் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அப்போ எப்படி ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸை உங்களோட எக்ஸிஸ்டிங் கோரோட இன்டெகிரேட் பண்ணுறதுன்னு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டிரான்சிஷன் நீங்களும் பண்ணணும். நான் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ்க்கு சொன்னேன்னா சேம் அப்ளைஸ் ஃபார் யூ. ஸோ உங்களுக்கும் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டிரான்சிஷன் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் கம்ப்ளீட்டாக ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ்க்கு சுவிட்ச் ஓவர் ஆக முடியும். இதில் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஐடி ப்ரொஃபஷனலுக்கு என்ன பெனிஃபிட்னா, உங்களுக்கு நீங்கள் ரொம்ப கஷ்டப்படணும்னா இல்லை, ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கிற எக்ஸிஸ்டிங் கோரில் எஸ் இப்போ எனக்கு ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ் தெரியும் அப்படின்ற அந்த வேல்யூவை நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி உங்கள் ப்ரொஃபைலையும் உங்கள் நாலேஜையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா போதும். நான் எக்ஸ்பீரியன்ஸ்டு நான் ஐடி ப்ரொஃபஷனலுக்கும் 2 லெவல் ஆஃப் டிரான்சிஷன் இருக்கு. பட் நீங்க அவங்களை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம்
மெனக்கடணும். உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் கரெக்டாக தேடினீங்கன்னா இந்த டொமைனில் ஈஸியாக செட்டில் ஆகிடலாம். இப்போ தேர்ட் கேட்டகரியில் யார் இருக்காங்க? ஃப்ரெஷரர்ஸ், ஜாப் சீக்கர்ஸ், கரியர் ரீஸ்டார்ட். மேம் நான் 3 இயர்ஸாக 2 இயர்ஸாக 15,000 20,000 சேலரிலேயே இருக்கிறேன், இப்போ நான் ஐடிக்குள்ளே போகணும்னு நினைக்கிற மாதிரி பீப்புளுக்குமே என்ன பண்ணலாம்னா தாராளமாக நீங்கள் ஏஐ டேட்டா சயின்ஸ் படிச்சுட்டு ஐடிக்குள்ளே போகலாம். மேம் எங்களுக்குலாம் லெவல் ஆஃப் ட்ரான்சிஷன்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்கள் டேரெக்டாகவே நான் இனிஷியலாக வீடியோவில் சொன்ன ஏஐ இன்ஜினியராக போகலாம், மிஷின் லேர்னிங் இன்ஜினியராக போகலாம், டீப் லேர்னிங் இன்ஜினியராக போகலாம். உங்களுக்கு எந்த ஒரு அப்டக்கலுமே இல்லை. ஏன்னா உங்களோட ஃப்ரெஷ் நாலேஜே ஏஐல தான் இருக்குன்றது தான். அவங்க தான் ஃப்ரெஷராக கன்சிடர் பண்ணிக்கப்படுவாங்க. சரிங்களா? இப்போ உங்க எல்லாத்துக்கும் காமனா என்ன டவுட் வரும்னா, மேம் நான் இப்போ டேட்டா அனலிஸ்டா போகணும்னா என்னென்ன படிக்கணும், டேட்டா சயின்டிஸ்டா போகணும்னா என்னென்ன படிக்கணும், இப்போ ஏஐ இன்ஜினியரா போறேன்னா என்னென்ன படிக்கணும்ன்றது தான் உங்களுக்கு கேள்வியா இருக்கும். பட் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இந்த மாதிரி டேட்டா அனலிஸ்டுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு டேட்டாவை கையில கொடுத்தோம்னா டேஷ்போர்ட் கிரியேட் பண்றது, அதை அனலைஸ் பண்ணி உங்களோட ஹையர் அஃபிஷியல் சொல்றதை கேட்டு எக்ஸிக்யூட் பண்ணி நீங்க கொடுப்பீங்க. அவ்வளவுதான் உங்களோட வேலையா இருக்க போகுது. டேட்டா சயின்டிஸ்ட் என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்க தான் ஒரு பிசினஸ் டேட்டா கொடுத்தா இன்சைட்ஸ் எடுக்கிறது, உங்களுக்கு ஹையர் அஃபிஷியல்ஸ் என்ன இன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்களோ அதை பண்றவங்களா இருப்பீங்க. இப்போ ஏஐ இன்ஜினியர் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு என்ன கைண்ட் ஆஃப் இன்புட்ஸ் கொடுத்தாலுமே, இமேஜ் டேட்டாவா வந்தாலும் சரி, டெக்ஸ்ட்ல வந்தாலும் சரி, எதை கொடுத்தாலுமே உங்களுக்கு ஏஐ யூஸ் பண்ணி ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியும்னா அவங்கெல்லாம் ஏஐ இன்ஜினியருக்கு கீழே வருவீங்க. ஆனா மேம் அப்போ நான் ஃபர்ஸ்ட் டேட்டா அனலிஸ்டா போறேன், நான் வெறும் டேட்டாவை எப்படி ஹேண்டில் பண்றதுக்கு மட்டும் படிச்சுக்கிறேன் அப்படின்னு நீங்க தோணும். கண்டிப்பா எல்லாருக்கும் தோணும். ஆனா அது ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. இப்போ நீங்க டேட்டா அனலிஸ்டா போறதுக்கு மட்டும் நீங்க படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு மினிமம் அமௌண்ட் ஆஃப் நாலேஜ் இருந்தா போதும். ஆனா அதுல மட்டும் நீங்க படிச்சுட்டு இப்போ ஒரு வேலைக்கும் போயிடுறீங்க, உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷனோ ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப்க்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணணும்னே தெரியாது. திருப்பி நீங்க இன்னொரு கோர்ஸ் படிக்கணும், அதை கத்துக்கிட்டு அதுக்கப்புறமா அதோட நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும். நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி கைட் பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் நான் ஜாப் பெர்ஸ்பெக்டிவ்லயும் என் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் பேச மாட்டேன். கம்ப்ளீட்டா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு கீழே இருக்கிற 4 டொமைனோட நாலேஜும் டிரான்ஸ்ஃபர் பண்ணி தருவேன், டேட்டா சயின்ஸோட நாலேஜும் டிரான்ஸ்ஃபர் பண்ணி தருவேன். இப்போ ஒருத்தர் ஒரு ஜாப் கிடைக்குது, ஃப்ரெஷர் இருக்கு, ஒரு டேட்டா அனலிஸ்டா கிடைக்குதுன்னா அந்த டேட்டா அனலிஸ்டுக்கு தெரியும் எப்படி ஒரு மிஷின் லேர்னிங் மாடல் கிரியேட் பண்றதுன்னு. அவங்களோட ஆஃபீஸ்ல திடீர்னு ஏஐல ஒர்க் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா அப்ப இந்த பர்டிகுலர் டேட்டா அனலிஸ்டா இருக்கிறவருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி ரெடியா இருக்கு. அந்த இடத்துல அவர் மேனேஜர் கிட்டயோ அவரோட ஒர்க்கை ஷோகேஸ் பண்ணி காமிச்சா அவருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிடும். அதே மாதிரி தான் எல்லா ப்ரொஃபைலுக்குமே நான் சொல்றேன். இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கும் மேம், அப்ப எல்லாத்தையும் படிக்கணுமா, இவ்வளவு 4 கோர்ஸ் சொல்றீங்களே, ரொம்ப கஷ்டமா இருக்குமான்னு இல்லவே இல்லைங்க. இதுல நீங்க டேட்டா சயின்ஸும் மிஷின் லேர்னிங் இது ரெண்டும் தான் கொஞ்சம் புதுசா இருக்கிற மாதிரி இருக்கும். அது ரெண்டும் மட்டும் இப்ப நீங்க ஒரு டேட்டா அனலிஸ்டா போகணும்னா கண்டிப்பா டேட்டா சயின்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி மிஷின் லேர்னிங் பேசிக்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா யூ ஆர் இன் அ சேஃப் சைட். மிஷின் லேர்னிங்க்கு நீங்க ஒரு 15 hours போட்டு அதை நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறீங்கன்னா டீப் லேர்னிங்க்கு ஒரு 3 மணி நேரம் போதுங்க, என்எல்பிக்கு ஒரு 2 மணி நேரம் போதும், டைம் சீரீஸ்க்கு 1 மணி நேரம் போதும். அதை என்னோட சிங்கிள் டியூட்டர் மென்டர்ஷிப்ல படிக்கிறவங்களுக்கு நான் காம்பவுண்ட் எஃபெக்ட் டீச்சிங் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லி கொடுக்கணும், கொஞ்சம் கொஞ்சமா தான் அவங்களுக்கு நான் காம்ப்ளெக்சிட்டி லெவல் இன்க்ரீஸ் பண்றேன். அப்ப என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன ஒரு நாலேஜ் கிடைச்சிருது அப்படின்னா, நாளைக்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் இல்ல எனக்கு தெரியாதுன்னு அவங்க போக மாட்டாங்க. என்னோட சீரீஸ் ஆஃப் ஏஐ வீடியோஸ் நான் உங்களுக்கு அந்த பிளேலிஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், போய் பாருங்க. ஏன்னா அந்த 4 டொமைன்ஸையும் எப்படி அப்ரோச் பண்ணணும், ப்ராப்ளம் ஐடென்டிஃபிகேஷன் பத்தி பேசியிருக்கேன். நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோ பார்க்க வரீங்கன்னா நான் என்ன பேசுறேன்னு உங்களுக்கு புரியாது. அந்த சீரீஸ் ஆஃப் வீடியோ பார்த்தீங்கன்னா நான் ஏன் இவ்வளோ இப்படி சொல்றேன், எல்லாத்தையும் ஏன் படிக்க சொல்றேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இன்கேஸ் இப்போ பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் தனித்தனி டிபார்ட்மெண்ட், இப்போ பிசிக்ஸும் படிக்கணும் கெமிஸ்ட்ரியும் படிக்கணும்னு சொன்னாதான் தப்பு. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, மிஷின் லேர்னிங்க்கும் டேட்டா சயின்ஸ்க்கும் டைம் போட்டு படிக்கிற நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு 3 to 4 hours போட்டீங்கன்னா இதையும் கத்துக்கலாம். உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நீங்க அதை லூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்றது என்னோட கருத்து. ஏன்னா கண்டிப்பா மிஷின் லேர்னிங்கோட என்கோல் ப்ரிடிக்ஷன் உங்களுக்கு தெரியும். அப்போ டீப் லேர்னிங்கோட என்கோலும் ப்ரிடிக்ஷன் தான், ஏஐயோட என்கோலும் ப்ரிடிக்ஷன் தான், டைம் சீரிஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரிடிக்ஷனா தான் இருக்க போகுது. அப்போ ஒரு ப்ராஜெக்ட் உங்க ஆஃபீஸ்க்கு இமேஜ் வச்சு வரலாம், நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் என்எல்பி வச்சு வரலாம். நான் என்எல்பி தெரியாதுன்னு நீங்க விலக முடியாது. ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரே ஃப்ளோ தான். மிஷின் லேர்னிங் என்ன ஃப்ளோ படிக்கிறீங்களோ அதே ஃப்ளோ தான் இந்த 4 கோருக்குமே. அதனால நான் இதை மட்டும்தான் படிச்சுட்டு போவேன்னு சொல்லி பிளண்டர் பண்ணாதீங்க. கோர்ஸ் எடுத்துட்டோம், அதை கம்ப்ளீட்டா முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கான நீங்க படிக்கிறது என்னைக்குமே வேஸ்டாவே போகாது. அதனால கொஞ்சம் மட்டும் இப்ப படிச்சுட்டு இந்த வேலைக்கு போய்க்கிறேன்னு சொன்னா திரும்பவும் நீங்க படிக்கணும், திருப்பியும் ஃபர்ஸ்ட் இருந்து நீங்க எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த கோரை பொறுத்த வரைக்கும் ஐ ஹோப் இப்போ உங்களுக்கு ஒரு டீட்டெயில்டா ஒரு அவேர்னஸ் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் AI. I am Mrs. Ramisha, the founder of Hope Artificial Intelligence Private Limited. நான் உங்களுக்காக ஒரு 2 hours வெபினார் கண்டக்ட் பண்றேன். அதுல டீடைல்டா ஏஐயோட அப்ளிகேஷன்ஸ் அதை கிரியேட் பண்றதுக்கு என்ன ரூல், பிளஸ் நாங்க எப்படி சர்வீஸ் பண்றோம், உங்களோட கரியரை ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ்குள்ள கொண்டு வந்து எங்களோட மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் பத்தி எல்லாமே டீடைல்டா அந்த வெபினார்ல நான் டிஸ்கஸ் பண்ணேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ மறக்காம போய் செக் பண்ணி அதை அட்டென்ட் பண்ணுங்க. உங்களோட கரியரை ஃபியூச்சர் டெக்னாலஜி இப்போ அது ஆன் டிமாண்ட் டெக்னாலஜி ஆயிடுச்சு, அதுல செட் பண்ணிக்கணும். உங்களுக்காக ஏஐ பத்தின டிராவல் பார்த்து சீரீஸ் ஆஃப் வீடியோ நான் லான்ச் பண்ணிட்டு இருக்க போறேன். அதுல இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க போறீங்க. ஸோ இந்த சீரீஸை மறக்காம பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களை பார்க்குறேன்.